பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். தர்மத்தின்படி கிடைக்க வேண்டிய ராஜ்யத்தை பலமுறை கேட்டும் தராத கௌரவாதிகள், எப்படியாவது பகவான் கிருஷ்ணன் நீ தூதுவனாக சென்று சந்தித்து எங்களுக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தை பெற்று தருமாறு பணிக்க அஸ்தினபுரம் சென்று திருதராஷ்டிரனுக்கு அதர்மத்திற்கு துணை நிற்பதை எடுத்துரைத்து பகவான் கிருஷ்ணனை தொடர்ந்து பரசுராமர், கண்வ ரிஷிகள், நாரதர், காந்தாரி இப்படி எத்தனையோ பேர் நல் உபதேசங்களை கூறியும் எதனையும் செவிமடுக்காது மாறாக தூதுவனாக வந்த பகவான் கிருஷ்ணனையே கட்டிப்போட எத்தனிக்க விஸ்வரூப தரிசனத்தை காண்பித்து பக்தர்களுக்கு இதனுடைய முடிவு யுத்தம்தான் என்று தீர்மானித்து குந்தியிடம் சென்றான். அவள் மிக நீண்ட உபதேசம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி அனுப்பினாள். இதை கேட்ட பீஷ்ம துரோணாதிகளும் தங்களுடைய பங்கிற்கு துரியோதனனிடம், நாங்கள் இருப்பதோ கொஞ்சம் காலம்தான், அதாவது யுத்தத்தில் நாங்கள் நிச்சயமாக வெற்றி பெறப் போவதில்லை என்பதை சூட்சகமாக சொல்லியும் அதனை துரியோதனன் செவிமடுக்கவில்லை. கர்ணனிடம் சென்று அவனுடைய பிறப்பின் ரகசியத்தை பகவான் கிருஷ்ணன் கூற, நீ பாண்டவர்களில் மூத்தவன், ராஜ்யத்தை ஆள பிறந்தவன் என்று கூறியும் அதனை மறுத்தான். அப்போ தர்மத்தின் பக்கம் நிற்பதற்கு உனக்கு மனதில்லை என்று பகவான் கிருஷ்ணன் அங்கிருந்து கிளம்பி உப பிளாவ நகத்திற்கு சென்று இங்கு என்ன நடந்ததோ அதை பாண்டவர்களிடம் கூற, இன்னும் 7 தினங்களில் யுத்தம் ஆரம்பம் என்று தர்மராஜன் குருக்ஷேத்திரம் சென்று அங்கு கூடாரங்களை அமைத்து யாக யஜ்ஞங்களை செய்து தான தர்மங்களை செய்தான். துரியோதனன் தனது பங்குக்கு சகுனியினுடைய மகனான உலூக்கனை தூதுவனாக அனுப்பினான். அவன் கொண்டு வந்த உபதேசம் அனைவருடைய மனத்தையும் காயப்படுத்துவதாக இருந்தது. அதையெல்லாம் கேட்ட பின்பும் தர்மராஜன், நீ தாராளமாக இங்கு இருக்கலாம், செல்ல வேண்டும் என்றால் செல்லலாம் என்று கூறினான். இதுதான் எதிரிகளிடமும் தயை என்கின்ற பெரும் மதிப்புக்கு உரிய ஒரு குணம் தர்மராஜனிடம் இருந்தது. இதுவே அவனுடைய பலம் மற்றும் பலவீனம். இப்போ வேதவியாசர் திருதராஷ்டிரனிடம் வந்து, சரியான நேரத்தில் இப்பொழுதாவது நீ புத்தி வந்து ராஜ்யத்தை திருப்பிக் கொடு, இதெல்லாம் உபதேசம் பல பேர் செய்த பின்னும் வேதவியாசர் சொல்லியும் கேட்கவில்லை. அப்போ யுத்தம் ஆரம்பம் என்று முடிவானவுடன் திருதராஷ்டிரன் கேட்டான், நாம் வெற்றி பெற வேண்டுமானால் ஏதாவது சகுனங்கள் நமக்கு தென்படுமா என்று கேட்பதற்கு சகுன சாஸ்திரத்தை விளக்கினார் வேதவியாசர். சஞ்சயனுக்கு திவ்ய திருஷ்டியை கொடுத்து அந்த யுத்த களத்தில் என்ன நடக்கின்றது என்பதனை பார்க்கும் சக்தியை கொடுத்தார். சில நாட்கள் கழிந்த பின்னால் சஞ்சயன் வந்தான். பீஷ்மர் வீழ்ந்தார் என்கின்ற வார்த்தையோடு ஆரம்பித்தான். உடனே அழுதான் திருதராஷ்டிரன். ஐயோ, மழையென நம்பியிருந்த பீஷ்மரே வீழ்ந்தாரா? அவர் எப்படியாவது என்னுடைய மக்களை காப்பாற்றி விடுவார் என்று நம்பிக்கையோடு இருந்தேனே, நானே அவரது சாவிற்கு காரணமாகி விட்டேனே என்று கலங்கினான் திருதராஷ்டிரன். அப்போ சஞ்சயன் சொன்னான், இது அனைத்துக்கும் காரணம் நீயே, இப்பொழுது அழுது என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொன்ன உடனே, பீஷ்மரே விழுந்தார் என்றால் முதல் நாளிலிருந்து என்ன நடந்தது என்பதனை கூறு என்று முதல் நாளிலிருந்து அந்த யுத்த களத்தில் என்ன நடந்தது என்பதனை அற்புதமாக சஞ்சயன் விளக்கிக் கொண்டிருக்கிறான் திருதராஷ்டிரனுக்கு. இப்போ 8வது நாள் போர் எப்படி நடந்தது என்பதனை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்தில் கடோத்கஜனுடைய வீரம் 8வது நாளில் மிக 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 பலமாக இருந்தது. வேறு வழியே இன்றாமல் பீஷ்மாச்சாரியரே கூறுகிறார், இவனை எதிர்த்து நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. கடோத்கஜன் மட்டுமல்ல, அவனுக்கு பின்னால் பீமசேனனும் அரணாக இருந்து போர் புரிந்து கொண்டிருக்கிறான் 8வது நாளில். அப்போ பீஷ்மாச்சாரியரிடம் துரியோதனன் கேட்கிறான், என்னன்னு, எப்படி கடோத்கஜனை வெல்வது அப்படின்னு சொல்லிட்டு. பீஷ்மர் சொல்றார் ஒரே வார்த்தை, முடியாது. நான் தான் முன்னமே சொன்னனே,
பாண்டவர்களை அவ்வளவு எளிதில் வெல்ல முடியாது என்று படித்து படித்து கூறினேன், அதை நீ கேட்கவில்லை. நீ பாண்டவர்கள் என்றால் என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய்? சாமானிய போர் வீரர்கள் என்றால் அவர்களெல்லாம் தேவதா மூர்த்திகள் மட்டுமல்லாது பகவான் கிருஷ்ணனால் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருப்பவர்கள். இதனை மறந்துவிட்டு நீயாக ஏதாவது முடிவுகளை எடுத்துவிட்டு இந்த மாதிரி தர்ம சங்கடமான சூழ்நிலையை நீயாகவே ஏற்படுத்திக் கொள்கிறாய். அப்பேற்பட்ட துஷ்டன் நீ அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மாச்சாரியார் துரியோதனன்கிட்ட சொல். இப்போ பகதத்தனை கடோத்கஜன் முன்னாடி அனுப்பினான். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, பகதத்தன் சாமானியமான ஆள் இல்லை. அதாவது வராக சுவாமியினுடைய அற்புதமான அஸ்திரத்தை அவன் வைத்திருக்கிறான். அது எப்படின்னா, யார் மேல் அதை செலுத்தினால் உடனே அவர்கள் மடிவர். அது எதற்காக வைத்திருக்கிறான் என்றால், ஒன்னா பீமசேனன் இல்லைன்னா அர்ஜுனன், இவா 2 பேர்ல யாராவது ஒருத்தரை இந்த அஸ்திரத்தை பிரயோகப்படுத்தி முடிக்க வேண்டும் என்பது அவனது எண்ணம். ரதத்தில் அந்த அஸ்திரத்தை வைத்திருக்கிறான். பகதத்தன் போர் புரிந்து கொண்டிருக்கிறான். இப்போ ஒரு மிகப்பெரிய திரிசூலத்தை யாரு பகதத்தன் எறிந்தான். அது வழியில் வரும் பொழுதே அதை சுக்கு நூறாக்கினான் கடோத்கஜன். சாமானியமல்ல, கடோத்கஜனுடைய வீரத்தை மகாபாரதம் பெருமளவு வர்ணித்து கொண்டிருக்கிறது. சரி, இப்ப இந்த நேரத்தில் பீமசேனனும் வந்து கொண்டிருந்தான் கடோத்கஜனை காப்பாற்றுவதற்காக. இது எல்லாத்த விட என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பீமசேனன் பின்னாடி பகவான் கிருஷ்ணன் வந்து கொண்டிருக்கிறான். இதை பார்த்தான் பகதத்தன். இப்போ ஒன்று கடோத்கஜன் அவனோடு போர் புரியும் பொழுது நமக்கு வேறு எந்த கவனமும் அப்படி இப்படி நம்மளால மாற்றிக்க முடியாது. மட்டுமல்லாது பீமசேனன் வேற வந்துட்டு இருக்கான். இப்போ நான் பீமசேனனையும் இருவரையும் நான் கவனித்தால் நிச்சயமாக நான் வெல்ல முடியாது. இது இல்லாம பகவான் கிருஷ்ணன் வேற பின்னாடி வந்துட்டு இருக்கான். இப்போ அவனுடைய எண்ணமெல்லாம் ரதத்தில் அந்த வராக சுவாமி கொடுத்த அஸ்திரம் வேறு இருக்கிறது. ஒருவேளை நான் பீமசேனனையோ அல்லது கடோத்கஜனையோ எதிர்த்து போர் புரிந்து கொண்டிருக்கும் பொழுது பகவான் கிருஷ்ணன் வந்து அந்த அஸ்திரத்தை எடுத்து விட்டால், இந்த சந்தேகம் அவனுடைய மனதை குழப்பியது. யாரு? பகதத்தன். இந்த போர் கண்டிப்பாக என்னால் செய்ய முடியாது என்று ஓடினான் பகதத்தன் அப்படின்னு மகாபாரதம் வர்ணிக்கிறது. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, சரி, பீமனும் சரி அர்ஜுனனும் சரி 2 பேரும் சேர்ந்து 8வது நாள் யுத்தத்தில் கௌரவருடைய சைன்யத்தை பந்தாடினர். கொஞ்ச நெஞ்சம் இல்லை, நிறைய நாசமானது. யாருக்கு? கௌரவர்களுக்கு. இப்ப வேறு வழியே இல்லை. அன்று மாலை நேரம் அளந்தது. 8வது நாள் என்ன செய்யுது அப்படின்னு தெரியறதுல துரியோதனன் மிகவும் மனம் கலங்கினான். இப்போ இந்த மாதிரி இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் எப்படித்தான் வெல்வது? ஏன்னா ஒரு நாள் நாம் தோல்வியுற்றால் பரவாயில்லை, சுமார் 8 நாட்களுமே நம்மளுடைய சைன்யத்தை இழந்து பெரிய அளவுக்கு வெற்றி அப்படின்னு ஒண்ணுமே இல்லாம தோல்வியே தழுவி கொண்டிருக்கிறோமே, இதற்கு என்ன காரணம்? இதிலிருந்து எப்படி மீள்வது? இது துரியோதனுடைய மனதில் ஏற்பட்டு கொண்டிருக்கிற மிகப்பெரிய கலக்கம். இப்போ கர்ணனிடம் சென்றான் துரியோதனன். அப்பா இப்ப இப்படி இருக்கு, என்ன பண்ண? கர்ணன் பாடுங்க புத்திசாலித்தனமாக, சேனாதிபதியாக பீஷ்மர் இருக்கும் வரை உன்னால் நிச்சயமாக பாண்டவர்களை வெல்ல முடியாது துரியோதனா. ஏன்னா பீஷ்மருக்கு எப்பொழுதுமே பாண்டவர்கள் மேல் ஒரு விதமான பாசம் அதிகம். நிச்சயமாக அவர்களை அவர் கொல்ல மாட்டார். அவரை சேனாதிபதியாக வைத்துக்கொண்டு நீ பாண்டவர்களை வெல்லலாம் என்று நீ ஒரு கணக்கு போட்டிருக்கிறாய். அது நிச்சயமாக முடியாது. அப்போ எப்படியாவது நீ பேசி பீஷ்மாச்சாரியாரை யுத்தத்திலிருந்து விடுவி. நான் வருகிறேன். வந்த க்ஷணத்திலே பாண்டவர்கள் அத்தனை பேரும் முடிக்கும் பொறுப்பு என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாருங்க, கர்ணன் ஏதாவது பேசினா முழுமையான நம்பிக்கை அவன் மேல் வைத்திருந்தான் துரியோதனன். இப்போ பீஷ்மாச்சாரியிட்ட வந்தான். கர்ணன் சொன்னது அப்படி நேருக்கு நேர் சொல்லும் அளவுக்கு துரியோதனனுக்கு தைரியம் கிடையாது. காரணம் என்ன? அவன் அறிவான், பீஷ்மாச்சாரியார் ஏதாவது காரணத்திலிருந்து இதிலிருந்து விலகினால் பீஷ்மரை தொடர்ந்து துரோணாச்சாரியார், துரோணாச்சாரியாரை தொடர்ந்து கிருபாச்சாரியார்,
இவா 3 பேரும் இல்லைனா அஸ்வத்தாமன், இவர்கள் அனைவரையும் நாம் இழக்க நேரிடும் என்பதனை அறிந்திருந்தான் துரியோதனன். அப்போ நேரா பீஷ்மாச்சாரியார் கிட்ட வந்தா. ஏன்னா பீஷ்மனுடைய பலமெல்லாம் கண்டிப்பா இதற்கு பத்தாது அப்படியெல்லாம் கர்ணன் சொல்லி வைத்திருந்தார். இப்போ இதுல என்னன்னா, துச்சாசனையும் கூட்டிக் கொண்டு பீஷ்மரை வந்து சந்தித்தான் துரியோதனன். இதுல என்னன்னா, காலை முதல் இரவு வரை நியாயமாக போரிட்டு உடம்பெல்லாம் காயத்தோடு ரணத்தோடு வலியோடு பீஷ்மர் அங்கு அமர்ந்திருந்தார். என்னதான் அதர்மத்திற்கு எதிராக போர் புரிய வேண்டிய துர்பாகிய நிலை ஏற்பட்டு விட்டதே என்று மனதில் ஒரு காயம். போரில் ஒரு நாள் முழுக்க அந்த பாணங்களை விட்டு பாணங்களை பெற்று இப்படி உடம்பெல்லாம் காயத்தோடு ரணத்தோடு அமர்ந்திருக்கும் பீஷ்மரை சந்தித்தார். வந்த உடனே ரொம்ப பவ்யமா துரியோதனன் நமஸ்காரம் செய்தார். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அழ ஆரம்பிச்சான். ஏன்னு கேட்டிங்கன்னா, பீஷ்மாச்சாரியாரே, உங்களை நம்பி யுத்த களத்திற்கு நாம் வந்துள்ளோம். சரி, ஏன் நீங்கள் சரியாக யுத்தம் செய்வதில்லை? இந்த நாள் வரை உங்களுடைய முழு பலத்தை காண்பித்ததாக தெரியவில்லையே. உங்களுடைய யுத்தத்தில் பாண்டவர்கள் மேல் பக்ஷபாதம் தெரிகிறது. நீங்கள் நினைத்திருந்தால் நொடிப்பொழுதில் அவர்களை அழித்திருக்க முடியும். ஆனால் நீங்கள் வந்து உங்களுடைய முழுமையான பலத்தை நிரூபிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் பீஷ்மரை பலவிதமான வார்த்தைகளால் சாடினார். அதனுடைய எண்ணம் என்னன்னா, அவராகவே அந்த யுத்த களத்திலிருந்து சேனாதிபதி என்கின்ற பதவியிலிருந்து ஒதுங்க வேண்டும், கர்ணனை அந்த சேனாதிபதி இடத்திற்கு வந்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதே துரியோதனுடைய எண்ணமாக இருந்தது. இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாண்டவர்கள் மேல் உங்களுக்கு தயம் இருக்கும் வரை, என் மேல் அந்த துவேஷம் இருக்கும் வரை, அதாவது இத்தனை நாள் தோல்விக்கு ஒன்னா நீங்க பாண்டவர் மேல பாசம் வச்சதா இருக்கலாம், இல்லை என் மேல் இருக்கக்கூடிய துவேஷமா இருக்கலாம், என்னுடைய கெட்ட நேரமாக கூட இருக்கலாம். ஆனால் இப்ப இதுல என்னன்னா, கர்ணன் மட்டும் வந்தான் நிச்சயமாக பாண்டவரை நொடி பொழுதில் அவர்களை வீழ்த்தி விடுவான் அப்படின்னு பீஷ்மாச்சாரியர்கிட்டயே சொன்னான். இதனால் மனது மிக 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 கவலையுற்றாள் பீஷ்மாச்சாரியார். அந்த மாதிரி எந்த விதமான பக்ஷபாதமும் இல்லாமல், இவன் அதர்மவாதி என்று அறிந்தும் வேறு வழி இல்லாமல் அஸ்தினாபுரத்திற்காக பீஷ்மாச்சாரியார் போர் புரிந்து கொண்டிருக்கிறார். அந்த மனத்தை மேலும் மேலும் காயப்படுத்தி கொண்டிருக்கிறான் துரியோதனன். பீஷ்மர் பாருங்க, இதுவரை எவ்வளவோ பாணங்களை யுத்த களத்தில் விட்டார். யுத்த களத்தில் அந்த பாணங்களை எவ்வளவோ வாங்கினார். அந்த பாணத்திலால் நிறைய வலி ஏற்பட்டது. ஆனால் அந்த வலியை விட துரியோதனன் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகள் என்கின்ற பாணம் அவருடைய மனதை தைத்தது அப்படின்னு சொல்லிட்டு மகாபாரதம் எழுதுகிறது. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்பவும் சொல்கிறேன் துரியோதனா, நிச்சயமாக பாண்டவரை நீ வெல்ல முடியாது. அன்றும் சொன்னார், இன்றும் சொல்கிறார், ஆனால் என்றும் கேட்கவில்லை துரியோதனன். இப்ப இதுல என்ன, இப்ப அடுத்து இத்தனை வார்த்தைகளை கேட்ட பீஷ்மர் இதுவரை தலை குனிந்தபடி துரியோதனன் சொல்கின்ற வார்த்தைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தவர் தலையை மேல் தூக்க அவரது 2 கண்களும் சிவந்திருந்தது. துரியோதனா, ஏன் காயப்படுத்திக் கொண்டிருக்கிறாய்? எப்படி நான் போராடுகிறேன் காலை முதல் மாலை வரை என்பதை நீ யுத்த களத்தில் பார்க்கவில்லையா? உனக்காக உயிரை கொடுத்து போராடும் என்னை இப்படி வார்த்தை பாணத்தினால் கொன்று கொண்டு இருக்கிறாயே, இதுதான் நியாயமா? இப்பொழுதும் சொல்கிறேன், பாண்டவர்களை நீ மட்டுமில்ல, நான் மட்டுமில்ல, யார் முன் நின்றாலும் அவர்களை வெல்ல முடியாது என்று சிறு வயது முதல் படித்து படித்து கூறுகிறேன். அது உனக்கு இன்னுமே புரியவில்லையா? இதெல்லாம் பாருங்க, ஏன்னா நீ என்னமோ சாமானியமாக நினைத்து கொண்டிருக்கிறாய் பாண்டவர்களை. சரி, இப்போ காண்டவவனம் ஒருவனாக இருந்து அர்ஜுனன் இந்திரனோடு போரிட்டு ஜெயித்தவன், சாமானியம் இல்லை. அவனுடைய வீரத்தை குறைத்து மதிப்பிட முடியாது. அது மட்டுமல்லாமல் அந்த
பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது அவர்களது எப்படியாவது சித்திரவதை செய்ய வேண்டும், அவமானப்படுத்த வேண்டும் என்று எல்லாமே சேர்ந்து சென்றீர்களே. சித்திரரதன் என்கின்ற ஒரு கந்தர்வனால் அத்தனை பேரும் கட்டுப்பட்டு, அதாவது அவனுடைய பாசானத்தில் அனைவரையும் கட்டி வைத்து விட்டான். பாண்டவர்களுடைய தயை இருந்ததனால் விடுவித்து வந்தார்கள். அப்பொழுது கர்ணனும் உன்னுடன் தானே இருந்தான். எங்க போயிற்று அந்த கர்ணனுடைய வீரம்? அது மட்டுமா அப்படின்னா, ஆம், விராட்டராஜன் அவன் முன்னாடி அத்தனை பேருமே சென்றமே, கௌரவர்கள் கர்ணன் உட்பட. அப்போ அவர்களது பானம் தனி ஒருவனாக இருந்து அர்ஜுனன் பாருங்க, அவனுடைய பான மழையை எதிர்கொள்ள முடியாமல் புறமுதுகிட்டு ஓடிய அத்தனை பேரில் கர்ணனும் அடக்கம் தானே. இதையெல்லாம் தெரிந்துமா கர்ணன் இந்த போர்க்களத்தில் இருந்திருந்தால் பாண்டவர்களை வீழ்த்து விடுவான் என்று என்னிடமே கூறிக்கொண்டிருக்கிறாய். கவலைப்படாதே, நாளைய யுத்தத்தில் என்னுடைய முழு பராக்கிரமத்தை நான் காண்பிக்க இருக்கிறேன். அப்போ இந்த வார்த்தையை கேட்டவுடன் இதற்கு மேல் பேசக்கூடாது. நாளைய யுத்தம் 9வது நாள் யுத்தம் என்ன நடந்தது, எத்தனை இழப்புகள் ஏற்பட்டது, பீஷ்மாச்சாரியார் என்கின்ற ஒருவருடைய கோபத்தினால் துரியோதனன் அந்த மனத்தை காயப்படுத்தியதால் என்ன நடந்தது என்பதனை நாளை பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.